श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. பராசரபட்டர் அருளி செய்த ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம். ஆச்சரியமான ஸ்ரீரங்க வரிவசியா அப்படின்னு ஒரு தமிழ் வியாக்கியானம் ஸ்ரீ ஊவே பையம்பாடி ஷேட்லூர் ஸ்ரீவத்சங்காச்சார் அருளி செய்த வியாக்கியானம். ரொம்ப அழகான டீப்பான பலவித அர்த்தங்கள் பொதிந்த வியாக்கியானம். அடியேன் யதாமதி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலான்னு. ஸோ முதல் ஸ்லோகத்தில் குரத்தாழ்வான பற்றியும், ரெண்டாவது ஸ்லோகத்தில் எம்பார் அவருடைய ஆச்சாரியன் எம்பார் கோவிந்தர் அவரை பற்றியும் அனுபவித்தார் சுவாமி. ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வானபாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜீயாத்மஸ்விஸ்ரமஸ்தலி அப்படின்னு அனுபவித்தவர். இன்றைக்கி மூன்றாவது ஸ்லோகம். அதில் ராமானுஜ முனியை பற்றி சொல்கிறார். முதல்ல குரத்தாழ்வான், அப்புறம் எம்பார், இப்போ பிராச்சாரியன் ராமானுஜர், அவரை பற்றின அனுபவம். ராமானுஜ முனிர் ஜீயாத் யோ ஹரேர் பக்தி யந்திரதः கலி கோலாஹல கிரீடா முதாகிரகம் அபாஹரத். ராமானுஜ முனிர் ஜீயாத் முனிஹி ஜீயாத் யோ ஹரேஹே பக்தி யந்திரதः கலி கோலாஹல கிரீடா முதாகிரகம் அபாஹரத். அதாவது கலிபுருஷனின் தாண்டவம், கலிபுருஷன் தாண்டவம் ஆடுறான், அப்படியே ஓடுறான், இங்கேயும் அங்கேயும் நம்மளை அலக்கழிக்கிறான் கலிபுருஷன். அப்படி தாண்டவம், கலிபுருஷ தாண்டவம், அவனுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் என்னும் பிசாசை ராமானுஜர் பகவத் பக்தி என்ற யந்திரத்தை கொண்டு, பகவத் பக்தி என்ற யந்திரம் கொண்டு ராமானுஜர் அந்த கலிபுருஷ தாண்டவத்தை, பிசாசை விரட்டினார். அப்படிப்பட்ட எம்பெருமானாருக்கு பல்லாண்டு என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அது ஒரு திரண்ட பொருள். கலியும் கெடும் கண்டு கொண்மின் என்று நம்மாழ்வார் சொன்னார். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம், கலியும் கெடும் கண்டு கொண்மின். ராமானுஜன் மறை தேர்ந்துலகில் புரியும் நல்ஞானம் பொருந்தாதவரை பொறும் கலியே என்றும் இறந்தது வெங்கலி என்றும் போற்றப்பட்டார் ராமானுஜர். இப்படிப்பட்ட ராமானுஜரின் திருவடிகளின் தொடர்பு பெற்றவர்களை கலிபுருஷன் அண்டமாட்டான். யார் ராமானுஜ தாசர்களோ அவர்களை கலிபுருஷன் தொடமாட்டான், வாக்கு கொடுத்துருக்கான். அப்படி இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி. கலியுகத்தில் பகவானை பற்றிய சிந்தனையே வர வர குறையும் என்பது இதிகாச புராணங்களில் தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. அவர் சொல்கிறது, யஹா எந்த எம்பெருமானார், ஹரேஹே ஜியாத் யோ ஹரேஹே, அது யஹா ஹரேஹே எந்த எம்பெருமானார், ஹரேஹே ஸ்ரீ ஹரியினிடத்தில் உள்ள பக்தி, பக்தியாகிய யந்திரதா கட்டுப்பாட்டால், பக்தியாகிய கட்டுப்பாட்டால், ஹரியிடம் உள்ள பக்தியாகிய கட்டுப்பாட்டால், கலி கோலாகலகா கலி புருஷனுடைய அட்டகாசமான கிரீடா விளையாட்டை, முதாகிரகம் வீண் பிடிவாதமாகிற அந்த விளையாட்டால் ஏற்பட்ட வீண் பிடிவாதமாகிற பாழான பிசாசை, அபாஹரத் ஒழித்து கட்டினாரோ, சக அத்தகைய ராமானுஜ முனிகி ஸ்ரீ பகவத் ராமானுஜ முனியானவர், அப்படி ஒழித்து கட்டினவர், ஜியாத் என்றும் வெல்லட்டும். ஜெய ஜெய ஸ்ரீ ராமானுஜா. ஜெயதி எதிராஜ சூக்தி ஜெயந்தி முகுந்தஸ்ய பாதுகாயுகளேன்றார் பாதுகாசகத்தில் கடைசி ஸ்லோகத்தில். ஜெயதி எதிராஜ சூக்தி, எதிராஜ சூக்திக்கு ஜெயதி வெற்றி பெறட்டும்.
அப்படின்னு எடுக்கிறார் வேதாந்த தேசிகன் பாதுகாசகத்தில் கடைசி ஸ்லோகத்தில். ஜெயந்தி புவி சந்தகான்னு அந்த சந்தகான்னு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் சந்த ஸ்ரீரங்க பிருத்வீச்ச சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவகான்னு அந்த சந்தகா இங்கே சந்தகான்னு ஆரம்பிக்கிறார். ஒரு அந்தாதி மாதிரி உயர்ந்தே அப்படின்னு நம்மாழ்வார் திருவாழ்மையில் முடிச்சுட்டு உயர்வர உயர்நலம்னு முதல் பாசுரத்தில் வரா மாதிரி இங்கே பாதுகாச கஷ்டத்தில் ஆச்சரியமாக வேதாந்த தேசிகன் அனுபவிக்கிறார். ஜெயதி எதிராஜ சுக்தின்னு சொன்ன மாதிரி இங்கே ஸ்ரீ பகவத் ராமானுஜர் ஜியாத் வெல்லட்டும் என்றும் ஜெயதி என்கிறார். கலியுகத்தில் பகவானை பற்றிய சிந்தனையே வராதான், வர வர குறையுமா, குறைஞ்சுட்டே போகுமா. நம்ம தான் இப்போவே பார்க்குறோமே. விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறதே, அதாவது கலௌ ஜெகத்பதிம் விஷ்ணும் சர்வஸ்ரஷ்டாரம் ஈஸ்வரம் நார்ச்சயிஷ்யந்தி மைத்ரேயா பாஷண்டோ பகதா ஜனாக கலௌ ஜெகத்பதிம் விஷ்ணும் சர்வஸ்ரஷ்டாரம் ஈஸ்வரம் நார்ச்சயிஷ்யந்தி மைத்ரேயா பாஷண்டோ பகதா ஜனாக ஜெகத்காரணமானவரும் எல்லாருக்கும் தலைவனுமான சர்வேஸ்வரன் ஸ்ரீ விஷ்ணுவை பாஷண்ட மதங்கள், பாஷண்ட மதங்கள்னா வேதத்துக்கு புறம்பான மதங்கள், வேதங்களை நம்பாத மதங்கள், வேதங்களை திரித்து சொல்லும் மதங்கள், இவர்களெல்லாம் அவர்களின் கோலாகலத்தால் அவர்களின் அட்டகாசமான விளையாட்டால் குழம்பி போன சாதாரண ஜனங்கள் கலியில் திருவாராதனம் செய்ய போவதில்லை அப்படின்னு விஷ்ணு புராணம் 6வது சாப்டர் முதல்ல அத்தியாயம் 50வது ஸ்லோகத்தில் சொல்கிறது. கலௌ பஞ்சசகசிராந்தே விஷ்ணுகு தியக்ஷயதி மேதினீம். கலௌ பஞ்சசகசிராந்தே 5000 வருஷங்கள், பஞ்சசகசிராந்தே விஷ்ணுகு தியக்ஷயந்தி மேதினீம். கலியுகம் வந்ததும் 5000 வருஷங்கள் ஆனதும் இந்த பூலோகத்தை விட்டு ஸ்ரீ விஷ்ணு கிளம்பி வெளியேறப் போகிறார். அப்படின்னா விஷ்ணுவை பற்றி யாரும் நினைக்க மாட்டான்னு அர்த்தம். அவர் வெளில போக மாட்டார், நம்ம நினைக்க மாட்டோம். இதுவும் தெரிவிக்கிறது புராணம். இப்படி பலபடி குறைபாடுகள் உள்ள அந்த கலியுகத்திலும் பொலிக பொலிக போயிற்று வள்ளியுர் சாபம் கலியும் கெடும் கண்டு கொண்மின் என்கிறார் நம்மாழ்வார். கலியுகம் ஒன்றும் இன்றிக்கே தன் அடியார்க்கு அருள் செய்யும் நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். கலிதன்னை கடக்க பாய்ந்து திருமாலையில் தொண்டடிப்பொடி ஆழ்வார் தெரிவிக்கிறார். இப்படி கலியிலும் உண்மையான பகவத் பக்தர்களுக்கு எம்பெருமான் அனுக்கிரகிப்பார் என்று ஆழ்வார்கள், மயரவர மதிநலம் பெற்ற ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். மாசில் மனந்தெளி முனிவர் வகுத்ததெல்லாம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை கொவ்வா அப்படின்னு வேதாந்த தேசிக பிரபந்தத்தில் சொல்கிறார். மாசில் மனந்தெளி முனிவர் வகுத்ததெல்லாம், மாசு இல்லாத, குற்றமே இல்லாத, மனம் தெளிந்த யோகங்கள், யோகம் பக்தி யோகம் செய்து மனம் தெளிந்த முனிவர், முனிவர்னா ரிஷிகள், வகுத்ததெல்லாம் இந்த வசிஷ்டர், வியாசர், சுகர் அவா எழுதினதெல்லாம் மாலுகந்த ஆசிரியர் வார்த்தைக்கு ஒவ்வா. மால் உகந்த அப்படின்னா மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் வேர் பிளெஸ்ட் பை பெருமாள், ஸ்ட்ரெயிட் பிளெஸ்ட். அவர்களுக்கு அவன் ஞானத்தை பொழிந்தார். மயர்வர மதிநலம், குழப்பமில்லாத மதிநலம் அருளப் பெற்றவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர், மால் உகந்த ஆசிரியர் வார்த்தைக்கு ஒவ்வா. அதாவது அந்த ரிஷிகள் எழுதின ராமாயணமோ ஸ்ரீமத் பாகவதமோ இதெல்லாம் ஆழ்வார் பிரபந்தங்களுக்கு ஈக்குவல் ஆகாதுன்றார் வேதாந்த தேசிகன். அப்படி கலியிலும் உண்மையான பகவத் பக்தர்களுக்கு எம்பெருமான் எப்படியும் அனுகிரகிப்பார் என்றனர் ஆழ்வார்கள். அது எப்படி அப்படின்னா, கலி கோலாகலத்தால் ஏற்பட்ட தொல்லைகளை இங்கே பராசர பட்டர் ஒரு பிசாசு பிடித்தவன் நிலையாக உருவகப்படுத்துகிறார். ஒரு பிசாசு பிடிச்சதுன்னா எப்படி இருக்கும்னா, இந்த கலியுகத்தினோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இருக்கும். இஷ்டத்துக்கு சனாதனத்தை ஒழிக்கணும்னு கத்துவான், அதெல்லாம் பிசாசு பிடித்தது. இந்த பிசாசு பீடை நீங்க மந்திரம் போடுதல், யந்திரங்களை பிரதிஷ்டை செய்வதல், அதில் அந்த துர்தேவத்தையை கட்டுப்படுத்தி ஓட விரட்டுதல், இதெல்லாம் ஆன்றோர்கள் காட்டினர். இங்கே ஸ்ரீ பகவத் ராமானுஜரோ ஸ்ரீ ஹரிபக்தி என்ற யந்திரத்துக்கு கட்டுப்படும்படி அந்த பேயை பிடிச்சு விரட்டி அருள்கிறார்.
ஒரு யந்திரம், பகவத் பக்தின்ற யந்திரத்துக்குள்ளே அந்த பேயை கொண்டு வந்து, பிசாசை கொண்டு வந்து, போ இங்கேருந்து, இனிமேல் இங்கே வந்தேடாப்பா ஓடிடுது. இங்கு பக்தி என்ற நவவிதமான அல்லது 8 விதமான பக்தி யோகத்தை தெரிவிக்கவில்லை. அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். பக்தினா பிரீத்தி ரூபப்பண்ண பக்தி, அன்பு, காதல், நேசம், அந்த இருக்கிற பிரேமை உள்ள பக்தி. காட்டு கத்தலாக கத்திக்கொண்டு ஆடுவதை கோலாகலம் என்று சொல்வார்கள். ஹரிபக்தி யந்திரதகா, யந்திரிதகான்னு சொல்லலாம், யந்திரதகான்னு சொல்லலாம். அதாவது பிறவாதிகளின் பெருமைகள் யாவும் ஸ்ரீ பாஷ்யக்காரரின் மூச்சு காற்றால், அதன் வேகத்தால் உதறி தள்ளப்பட்டன. சுவாமி தேசிகன் அதை தெரிவிக்கிறார். ஸ்வசிதாவதூத பரவாதி வைபவாக, ஸ்வசிதாவதூத பரவாதி வைபவாக, சுவாமி தேசிகன் எதிராஜ சப்தத்தில் தெரிவிக்கிறார். ஸ்ரீ பாஷ்யக்காரரின் மூச்சு காற்றால் பிற மத்தவாதிகளின் பெருமைகள் யாவும் அந்த மூச்சு காற்றின் வேகத்தால் ஓடப்பட்டது, உதறி தள்ளப்பட்டது. விஷ வைத்தியர் என்ன பண்ணுவார்? விஷத்தை போக்கும் வைத்தியர் நல்ல மந்திரங்களை கொண்டு கொடிய பாம்பு விஷங்களை கூட நீக்குவார். அதே போல நல்ல மந்திரங்களை கொண்டு, மூல மந்திரம், துவயம், சர்மஸ்லோகம் முதலான மந்திரங்களை கொண்டு ஸ்ரீ பாஷ்யக்காரரும் சம்சாரிகளின் சிற்றின்பங்களை அனுபவிக்காதான ஒரு பேராவல் என்ற விஷத்தை போக்கடிக்கிறார். இந்த விஷய சுகம்ங்கிறது விஷம் யா மட்டும்தான் இருக்கு அதில். இந்த விஷய சுகம் விஷம், அந்த விஷத்தை போக்கடிப்பது இந்த ரகசியத்ரய மந்திரம். அதை பாஷ்யக்காரர் அப்படி அதை கொண்டு போக்கடிக்கிறார் அந்த பேயை, விஷத்தை. மந்திரம் அறிந்தவர், கருட மந்திரத்தை கொண்டு கொடிய விஷங்களை போக்குபவர்கள் மந்திரம் அறிந்தவர்கள். இவர் கருடத்வஜனான எம்பெருமானை தியானிப்பதால் சம்சார விஷத்தை போக்கடிக்கிறார் நம்மிடமிருந்து. எதிராஜ சப்தத்தில் அகைன் 23வது ஸ்லோகம். அப்புறம் அதை அனுபவிக்கலாம் ஒரு தடவை. எதிராஜ சப்ததி இது 23வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். சன்மந்திரவித் க்ஷிபதி சம்யமினாம் நரேந்திரஹா சம்சார ஜிஹ்வக முகைஹி சமுபஸ்திதம் நஹ விஸ்வக்ததம் விஷயலோப விஷம் நிஜாபிஹி காடானுபாவ கருடத்வஜ பாவனாபிஹி. 23வது ஸ்லோகத்தில் ரொம்ப ஆச்சரியமாக வேதாந்த தேசிகன் இதே விஷயத்தை தெரிவிக்கிறார். அந்த ஸ்லோகம் ஸ்ரீ பட்டருடைய இந்த ஸ்லோகத்திற்கு உரையாகவே கொள்ளலாம், வியாக்கியானமாக கொள்ளலாம். அந்த எதிராஜ சப்தத்தை 23வது ஸ்லோகத்தை சில மந்திரங்களை கூறியவுடன் ஒருவரை பிடித்த பேய் ஓடிவிடுவது உண்டு. அதே போல இங்கு அப்படின்னு வச்சுக்கணும். அதாவது உச்சாடனானி பகிரந்திர ருபப்ளவானாம்னு 26வது ஸ்லோகத்தில் எதிராஜ சப்தத்தில் அதையே தெரிவிக்கிறார். உள்ளுக்குள்ளே இருக்கும் உபதிரவங்கள், காம குரோதாதிகள், வெளியிலே தெரியும் பேயின் சேஷ்டைகள், இதெல்லாம் காம குரோதம் அது வெளியிலே தெரியும், முகம் விகாரமாயி அது வெளியிலே தெரியும் அந்த பேயின் சேஷ்டைகள். இந்த வெளியிலே தெரியும் பேயின் சேஷ்டைகளும் உள்ளே இருக்கும் காம குரோதங்களும் இரண்டுமே ஸ்ரீ பாஷ்யக்காரரின் ஸ்ரீசூக்தியால் விலகும். ஒரு தடவை யாதவ பிரகாஷர்னு பாஷ்யக்காரர் ராமானுஜர் சின்ன வயசில் யாதவ பிரகாஷர்கிட்ட சிஷ்யராக இருந்தார். அப்போது ஒரு ராஜகுமாரிக்கு பேய் பிடித்திருக்க அதை ஓட்டுவதற்காக மந்திர சாஸ்திரம் அறிந்த வல்லவரான ஸ்ரீ யாதவ பிரகாஷரை ராஜா வேண்டறான். அவரும் மந்திர பிரயோகம் பண்ணி ஓட்ட முயன்று கூட அந்த பேய் ஓடவில்லை ராஜகுமாரி கிட்டேந்து. உடனே பிறகு ஸ்ரீ பாஷ்யக்காரரின் பெருமையை ஆன்றோர்கள் மூலம் அறிந்த ராஜா அவருடைய சிஷ்யரை கூப்பிட்டு இவரை வேண்ட இவர் அதை விரட்டி அடித்தார் அப்படின்னு ஒரு சரித்திர குறிப்பே இருக்கு. பிற்காலத்தில் அதே யாதவ பிரகாஷர் ராமானுஜருடைய சிஷ்யராகவே வந்தார், அது வேறு விஷயம். அது அந்த விஷயம் அந்த ராஜகுமாருடைய பேயை விரட்டியது இங்கு பட்டருக்கு திருவுள்ளம். அதனால் இந்த லைன் எடுக்கிறார். யந்திரத்தில் பீஜாட்சரங்களை எழுதி ஷட்கோணங்கள், ஷடக்ஷரங்கள் முதலான ரேகைகளை அதில் பகவன் மந்திரங்களை எழுதி அதை கொண்டு அதில் பேயை சிக்க வைத்து ஓட்டுவது உண்டு மந்திரம் தெரிந்தவர்கள். இதை பிற மதத்தினர் செய்ய முற்படுவர். இதையும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் விளக்கும் வல்லமை படைத்தவர். அதுதான் எதிராஜ சப்தத்தில் 38வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியன் வேதாந்த தேசிகன் ரொம்ப அழகாக காமிக்கிறார். கபர்த்தி மத கர்த்தமம் கபி கல்பனா வாகுராம் துரத்யமதீந்தியதத் திருகுணதந்திர யந்திரோதரம். எவ்வளவு ஆச்சரியமான ஸ்லோகம்! அதன்படியும் இதை பொருள் கொள்ளலாம்.
அதாவது பிற மதத்தினர் மந்திர தந்திரங்களை வைத்து குழப்புவதை வைத்து அந்த பிற மதத்தினர் செய்ய துணிவதை ஸ்ரீ பாஷ்யக்காரர் விளக்கும் வல்லமை படைத்தவர் என்றும் புரிஞ்சுக்கணும். துஷ்ட கிரகங்கள் ஒருவனை பகவத் சங்கல்பத்தால் அவனவன் வினை பயனாக பிடித்து கொண்டாலும், அவனுடைய கர்ம வினையினால இந்த துஷ்ட கிரகங்கள் பகவத் சங்கல்பத்தால் வினை பயனால் பிடித்து கொண்டாலும், ஸ்ரீ பாஷ்யக்காரரின் ஸ்ரீசூக்திகளை கேட்டால் போரும், அந்த ஸ்ரீசூக்திகளை படித்தால் போரும், உச்சரித்தால் போரும், சிறப்பால் அவை நீங்கும் என்று இதன் பொருள். அதையும் 40வது ஸ்லோகத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். இவ்வளவு பொருட்களுக்கும் இடமளிக்கிறது ஸ்ரீ பட்டரின் ஸ்ரீசூக்தி. இங்கு ஆனது செம்மை அறநெறி, பொய்மை அருசமயம் போனது பொன்று இறந்தது வெங்கலி. ராமானுஜ நூற்றந்தாதில் 49வது பாசுரத்தில் வருது. ஆனது செம்மை அறநெறி, பொய்மை அருசமயம் போனது பொன்று இறந்தது வெங்கலி. அதே 87வது பாசுரத்திலையும் ராமானுஜன் மறை தேர்ந்து உலகில் புரியும் நன் ஞானம் பொருந்தாதவரை பொறும் கலியே அமுதனார் அருளுகிறார். இதை எல்லாவற்றையும் இங்கு அனுசந்திக்குவது நமக்கு தகும். அடியேன் தன்யோஸ்மி. பட்டர் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.